தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நம்ம பேட்ச் இருக்கிற மாணவர்களும் மற்ற இதர மாணவர்களும் பயன்படும் விதத்தில் தினமும் 10 நிமிட வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இது ஷுவராக ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் 20% ஆஃப் வெற்றி அப்படிங்கிறது உறுதி. சரிங்களா? இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கொஷின்ஸ் வீடியோ, ஒரு 10-15 வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. சரிங்களா? இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வருது, எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட் 2022 மற்றும் சிஎஸ்ஜிஎஸ் 2022லேருந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். முதலாவதாக டெட்டு பார்த்தலாம். போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் பி அக்பர். அக்பரோட ஆட்சியில் தான் ஐரோப்பிய ஓவியங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இரண்டாவது கேள்வி, யாருடைய ஆட்சியில் முதலாக பெரோசாவினுடைய யமுனை கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது? யமுனை கால்வாய் அக்பர் காலத்தில் தான் பழுது பார்க்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, ஆலம்கீர் நாமாவை எழுதியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன்சி மிர்சா முகமது காசிம். நான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த ஏரியாலாம் ரெகுலராக வருதோ, ரெகுலராக அந்த அக்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற முக்கியமான நூல்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸும் வந்துட்டுருக்கு. பார்த்துங்க, ரெகுலராக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நான்காவது கேள்வி, சீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ முதலாம் குமாரகுப்தர். இந்த மாதிரி படையெடுப்புகளும் அதே மாதிரி தான். யாராவது படையெடுத்து சம்மந்தப்பட்டது கொஷின் மேட்டர் படிச்சிங்கன்னா அது யாருடைய காலம், எந்த ஆண்டுங்கிறத நல்லா பார்த்துங்க. ஐந்தாவது கேள்வி, முகமது பின் துக்ளக் காலத்தில் நடைபெற்ற கடுமையான தண்டனைகள் மற்றும் கொலைகள் பற்றி குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் சி இபன் பதூதா. வெளிநாட்டு பயணிகள் பற்றி ஒரு கொஷின் வரும்னு சொன்னால் வந்திருக்கு பாருங்கள். 6, பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ மங்கோலியர். அதே மாதிரி இந்த மாதிரி கவர்ந்துட்டு போனவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள்? மங்கோலியரா, துருக்கியரா, ஆப்கானியரா, அந்த மாதிரி. அப்புறம் முக்கியமான நபராக இருந்தால் ஒரு ஆப்கானியராக இருந்தாரா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராவது உதவி செஞ்சாங்கனாலும் அவங்க பேர், எந்த பகுதியை ஆட்சி செஞ்சாங்க, அந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுங்க. 7, முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர்? ஆப்ஷன் டி தினார். இது எல்லாமே டெட்டு 2022 கேட்கப்பட்ட கொஷின்ஸ். டைம் இருக்கிறனால டெய்லி 3 கொஷினாக பார்த்தாலும் நினைக்கிறேன். ஓகே, ஏஆர்ஜிஎஸ் 2022 பார்க்கலாம். சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது? மராத்தியர்னா சிவாஜி வராமல் இருக்கவே மாட்டாருங்க. சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் சிவநேரி. அது ஆல்ரெடி வந்த கொஷின் தான். இரண்டாவது கேள்வி, மொகலாயர்கள் எந்த இன அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர்? இப்போ தான் சொல்லி முடித்தேன், போன கொஷின் சொல்லி முடித்தேன். இப்போ பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஷின் வந்திருக்கு. அபிசீனியர்கள். படிக்கிறப்ப எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. 3, கிரேக்க வரலாற்றில் பெரிக்லியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர் காலம் முக்கியத்துவம் என கூறியவர்? ஆப்ஷன் டி பார்னெட். இந்த குப்தர்கள் சம்மந்தப்பட்டது ஒரு 7-8 கூற்று இருக்கும், எல்லாமே பார்த்துக்குங்க. 4, கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலை, இவரை பற்றியும் கொஷின்ஸ் வருது. இவருடைய போர்கள் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் தான் நடைபெற்றிருக்கும். யாருடைய போர், எந்த ஆண்டு, எந்த போர் யாருடையும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வெற்றி பெற்றாரா, தோல்வி விட்டுறாராம். 4, இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. பார்க்கலாம். தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போரில் கலந்து கொண்டார், சரி. கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார், சரி. 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார் என்பது தவறு. மேக்ஸ்வெல் தோற்கடிச்சிருக்க மாட்டார். அதாவது 1802 இல்லை, 1805 நினைக்கிறேன். இவர் சங்கேரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் என்பதும் சரியானது. அடுத்து 5வது கேள்வி, ஹரிகரன் மற்றும் புக்கர் எந்த காகதிய வாரங்கள் ஆட்சியாளரிடம் சேவை செய்தனர்? இந்த மாதிரி ஒரு வம்சத்தை தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னால் எங்கே இருந்தாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி இரண்டாம் பிரதாபருத்ரன். அடுத்தது 6வது கேள்வி, விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் வரி விதிப்பு முறையில் கீழ்கண்ட எந்த விதிமுறையை பின்பற்றினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 சரி.
நிலவரியானது நிலத்தின் தன்மை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில்? கிருஷ்ணதேவர ஆட்சி காலத்தில். தனியார் தொழில் நிறுவனங்களின் முதலாளிகள் தொழிற்சாலை வரியை செலுத்தினர் என்பதும் சரி. அடுத்து 7வது கேள்வி. மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்கள் எத்தனை மண் அடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் டி 9 மண் அடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மொஹஞ்சதாரோ ஹரப்பா பொறுத்தளவு எல்லாமே தெளிவாக பார்த்துருங்க. அடுத்தது சிஎஸ்ஜிஎஸ் 2022. பாருங்கள், அதிகபட்சம் ஒரு கொஷினை பார்க்குறதுக்கு நமக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். என்ன ஏது எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. அது உங்களுக்கு படிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிவாஜியின் முடிசூட்டு விழா 1674ஆம் ஆண்டு நடைபெற்ற கோட்டை எங்கே அப்படிதுன்னா ராய்கர் கோட்டை. போன கொஷினில் சொன்னாங்களா சிவாஜி பற்றி கொஷின் வராமல் இருக்காதுன்னு, மராத்தியன் வந்தாவே வந்துச்சு. அடுத்து, மராத்தியர்கள் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்றும் பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள். ஆப்ஷன் ஏ மாபப். இந்த ஆட்சி முறைகள் பற்றி வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாபப்பு கிராமணின்னு ஏதாவது ஒரு பெயர்கள் வந்துட்டு இருக்கும். அது யாரை இந்த பேர் சொல்லி அழைக்கிறாங்கிறத நல்லா பார்த்துங்க. 3, மெஹ்ரலியில் குதுப்புனார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர். இதில் 2ஆம் சந்திரகுப்தர்னு கொடுத்துக்கிறாங்க, ஆனால் 1ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஆப்ஷன் இல்லாதனால நான் இப்போது 2ஆம் சந்திரகுப்தரை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இது ஒரு கன்ஃபியூஸான கொஷின் தான். 4, கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ஆப்ஷன் சி கர்சன் பிரபு ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டது. அடுத்தது, பட்டியல் 1 மற்றும் 2ஐ பொறுத்துக. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3421. புத்தமித்திரர் வீரசோழியம், அமிர்த சாகரணர் யாப்பருங்கலகம், ஜெயங்கொண்டார் கலிங்கத்துப்பர்ணி, திருமூலர் திருமந்திரம். நூல்கள் எல்லாமே பார்த்துங்க, எந்த இதாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும். 6வது கேள்வி. அகமது அலி ஷாவின் ஆட்சியில் கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? இந்த அகமது அலி ஷாவை பற்றி கொஷின் வந்துக்கிட்டே இருக்கு, சரிங்களா? அவரை நல்லா பார்த்துங்க, எது தவறுன்னு கேட்குறாங்க. தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றினார் என்பது சரி. அவர் காலத்தில் டக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது சரி. 1424-25ஆம் ஆண்டில் வாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது சரி. குஜராத் அரசை தனது பேரரசை இணைத்து கொண்டார் என்பது மட்டும் தவறு. பாமனி வம்சத்தோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா குல்பர்காவில் தான் இருந்திருக்கு. அதை இவர் தான் மாற்றிருக்காரு. 3ஆம் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது பாமனி அரசோட அரசாங்கோட அதிகாரம் வந்து உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அகமது ஷா ரொம்ப முக்கியங்க, அவரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். 7, கீழ்கண்ட ஒரு திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர் யார்? ஆப்ஷன் டி 4 மட்டும். யார் அப்படின்னா சிங்கம் செட்டி. அதை தவிர கோபால நாயக்கர், லட்சுமி நாயக்கர், நாதுல் நாயக்கர் எல்லாமே வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருப்பாங்க. ஸோ இத்தோட இந்த பதிவு முடிவடைந்தது. உங்களுக்கு யாராவது பிடிஎஃப் தேவைப்படுச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.